சூப்பரான ஒரு டான்ஸோட நம்முடைய ஹோம் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனவே நம்முடைய ஜி தமிழ் ரசிகர்களுக்கும் ஹோம் மினிஸ்டர் ரசிகர்களுக்கும் ஆரம்பித்த நண்பு வணக்கங்கள். இவங்களா யார் யார் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க மேடம். ரத்னா. சமையல் எல்லாம் பண்ணுவீங்களா? சூப்பர், சமையல் பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. ரைட், உங்க பேர் மேடம்? அன்னபூரணி. அன்னபூரணி, கண்டிப்பா நீங்க சமையல் பண்ணித்தான் ஆகணும். பேர்லயே வச்சாச்சு. நீங்க எத்தனை வயசுல சமையல் கத்துக்கிட்டீங்க? சமையல் இப்ப வரைக்கும் கத்துக்கிட்டாண்டா இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க மேடம். பத்மாவதி. சமையல் டாக்டரா? வீட்ல தான் இருக்கேன். டாக்டர் ஆனா வீட்ல தான் இருக்கீங்க. அதனால உங்க பேர் மேடம்? கீதா சந்திரசேகர், ஹவுஸ் வைஃப். கீதா சந்திரசேகர், ஹவுஸ் வைஃப். சமையல் சூப்பரா பண்ணுவேன். சூப்பரா பண்ணுவேன். நீங்க சொல்லுங்க. இந்து. வீட்ல தான் இருக்கேன். சமையல் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். என்ன சூப்பரா சமையல் பண்ணுவீங்க? சாம்பார். ரைட், ஒரு பொதுவான கேள்வியோட நம்ம ஹோம் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது சமையல் சம்பந்தமாவே இருக்கட்டும். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சமையல் வந்து அம்மாட்ட இருந்து கற்றுருப்போம், பாட்டிகிட்ட இருந்து கற்றுருப்போம், பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்து கற்றுருப்போம், டிவியில் அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியை பார்த்து கற்றுருப்போம். இது மாதிரி ஒரு டிஷ்ஷு நான் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவங்களோட பக்குவம் கைப்பக்குவம் அப்படியே எனக்கு வந்துச்சு அப்படின்னா, எந்த டிஷ்ஷு யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க, எப்படி வந்துச்சு, நீங்களே ஷேர் பண்ணுங்க. எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? சாம்பார். இல்ல, அந்த சாம்பார் விட்டு வெளியே வர மாட்டாங்க போலயே. நீங்க சொல்லுங்க. சாம்பார்ல என்ன வெஜிடபிள் போட்டாலும் அது சாம்பார் ஆயிடும். சாம்பார் தான், பிரச்சனையே கிடையாது. என்ன வெஜிடபிள் கையில கிடைக்குதோ எல்லா வெஜிடபிள் சாம்பார்ல தூக்கி போட்டுறலாம். அதுதான் சாம்பாரோட ஸ்பெஷல் இல்ல? நீங்க சொல்லுங்க. பெப்பர் சிக்கன் நல்லா பண்ணுவேன். பெப்பர் சிக்கன் மேடம், சிக்கன் ஸ்பெஷல் பார்த்தா தான் தெரியும் பெப்பர் சிக்கன் எப்படி வருதுன்னு. நீங்க சொல்லுங்க. சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் மாமியார் செஞ்சாங்க, ஹெல்ப் பண்ணு. யாரு மாமியார்? குழந்தையோட இருக்காங்களே அவங்களா? அவங்க சமையல் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணுவீங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி ஹெல்ப் அப்படி கிடையாது. அப்படி அவங்க சமையல் பண்ணுவாங்க, அவங்க சமைக்கிறது ஃபுல்லா சாப்பிடுறது தான் அவங்களுடைய ஹெல்ப். வாழ்க உங்கள் ஹெல்ப். நீங்க சொல்லுங்க. புளிக்குழம்பு வைக்கணும். என்ன புளிக்குழம்பு? தக்காளி தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்தி புளிக்குழம்பு வைக்கணும். பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புளிக்குழம்பு கண்டுபிடிச்சவன் 10 நாளைக்கு வச்சுக்கலாம். அதெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது. ஒரு நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சு ஊத்துறதுனால வச்சுக்க முடியாது. ஆனா ஃப்ரிட்ஜ் இருக்கு, இருந்தாலும் அன்னைக்கு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அடுத்த நாள்லாம் வச்சு கூடாதுல, தெரிஞ்சு சாப்பிடவும் கூடாது, உடம்புக்கு வத்தக்குழம்பு வச்சு 1 மாசத்துக்கு வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காங்க மேடம். அப்படியெல்லாம் சாப்பிட கூடாது, தெரிஞ்சுக்கங்க. தக்காளி அரைச்சு ஊத்துனா ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். தக்காளி தேங்காயும் தக்காளி அரைச்சு ஊத்து. ரைட், நீங்க? எங்க மாமியார்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டீங்க? கோதுமை மாவுல புட்டு, கொலக்கட்டை, இது மாதிரி எல்லாமே. கோதுமை மாவுலயே புட்டு இதெல்லாம் ஆமா, எங்க மாமியார்ட்ட. ரொம்ப சூப்பர். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிஷ் சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு கேட்டுக்கிட்டோம்னா, உண்மையிலே வந்து இந்த ஹோம் மினிஸ்டர்லாம் சமையல் பண்றாங்க அப்படின்னு ஒரு அத்தாட்சிக்காக, ஒரு ஆதாரத்துக்காக. என்ன மேடம்? பெப்பர் சிக்கன் மேடம், சரிதானே? ரைட். இந்த ஹோம் மினிஸ்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா, எனக்கும் தெரியல, ஏன்னா நானே இப்பதான் பார்க்க போறேன். எடுத்துட்டு வாங்க. ஸோ இந்த 5 ஹோம் மினிஸ்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரைட், என்னன்னா இந்த ரவுண்ட்குள்ளேயே நிற்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து 5 சான்சஸ். இது என்ன பண்ணோம், நீங்க தூக்கி எறியக்கூடாது. நல்லா இருக்கே பால், நம்ம வீட்டுக்கு போட்டு தூக்கி எறிஞ்சிடாங்க. உருட்டி தான் பண்ணோம். உங்க உருட்டி விடுற இந்த பால் இதுல வந்து நின்றுச்சுன்னா 10 பாயிண்ட்ஸ், இதுல வந்து நின்றுச்சுன்னா 20 பாயிண்ட்ஸ், இதுல வந்து நின்றுச்சுன்னா 30 பாயிண்ட்ஸ். முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து இப்படி நிற்கணும். இப்படி நின்றுட்டு வந்துருச்சு 10 அப்படிலாம் சண்டை போடக்கூடாது, சரிங்களா? யார் வந்து அதிக நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்களோ அதுல 4 பேர் செலக்ட் ஆகி செகண்ட் ரவுண்டுக்கு போறீங்க. முக்கியமான விஷயத்த நான் இந்த இடத்துல உடைச்சிடுறேன். கண்டிப்பான முறையில் எலிமினேட் ஆகிறவங்க டான்ஸ் ஆடணும். எனக்கு தெரியாது. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் யார் விளையாட வராங்க? இந்த இருக்கேன். இன்னைக்கு தேர் நீங்க வந்துட்டேன். ரைட், ரெடியா? ரைட், நல்ல கிளாப்ஸ் கொடுங்க உங்களுக்கு. $30 points. யாரு கை தட்டுறா அவங்களே தட்டிக்கிறாங்க. சூப்பர். அடுத்து வரேவா? பாத்துங்க, இது வரைக்கும் 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. வாங்க வாங்க. Ah! 60 points. Super. 80 points. And final chance. Oh, 80, 100 points. 100 points எடுத்துருக்கீங்க. வெரி குட். ஸோ அவங்க 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. டான்ஸ் ஆடணும். நீங்க பாருங்க. வீட்டுக்கு போயிடுச்சு. என்ன
என்ன மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஓ 30 பாயிண்ட்ஸ், சூப்பர். Fourth chance, சூப்பர். 60 பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபைனல் சான்ஸ். பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. வெரி குட், வெரி குட். நல்லா கை தட்டுங்க அவங்களுக்கும். சூப்பர். சர்க்கரை பொங்கல் இப்ப வேலை செய்யும் பாருங்க. இப்ப என்னது வரேமா 10 பாயிண்ட், 40 பாயிண்ட். வீட்டுக்கு போயிடுச்சு. ஓ 60 அண்ட் ஃபைனல் சான்ஸ். 80 பாயிண்ட், சூப்பர். நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவீங்கல்ல? கேள்விப்பட்டேன். ஏரியாக்குள்ள வந்தோடனே விசாரிச்சிருக்கேன். வரேமா 30 பாயிண்ட், 50 பாயிண்ட். பாரியா நான் என்ன கணக்குல எடுத்துக்க. இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. இதுதான் முன்னாடி சொன்னேன் என்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னா. இங்க இது வந்து எடுத்துருச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒத்துக்கிறேன், ஒத்துக்கிறேன். 30 30 ஒரு 60 60 ஒரு 40 ஒரு 100 110 பாயிண்ட்ஸ். ஸோ ஃபைனல் ஹோம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வராங்க. உங்களுக்கு தான் சூப்பர் லக்கு. யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். சூப்பர். 20 பாயிண்ட், 40 பாயிண்ட், 50 பாயிண்ட்ஸ். ஸோ யார் யார் என்னென்ன பாயிண்ட் சொல்லுங்க பாப்பா. நீங்க எத்தனை பாயிண்ட்? 60 60 100 100 110 110 80. நீங்க 50 40 யார் இருக்கீங்களா? 50 இந்த மங்கோலியா டான்ஸ் ஒன்று இருக்கு. அப்படிதான் சூப்பரா டான்ஸ் ஆனீங்க. செகண்ட் ரவுண்ட்ல இருக்கோம். 4 பேர் செலக்ட் இருக்காங்க. இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான கேம். ஏன்னா அப்படின்னா இந்த கேமுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம கூட்டு வந்திருக்கோம். அவர் மிகப்பெரிய ஒரு ஆள். அவரை வந்து நம்ம கூட்டு வந்திருக்கோம். ஸோ பார்ட்டிசிபென்ட் என்ன பண்ணோம்னா அந்த ரவுண்டுக்குள்ள போய் நிற்கணும். அந்த கோனை 2 இப்படி கையில வைக்கணும். இப்படி கையில வச்சுக்கணும். அங்க வந்து அந்த சார் வந்து நிற்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த கலர்ஃபுல் பாலை உங்களுக்கு 6 நம்பர்ஸ் அதை தூக்கி போடுவாரு. நீங்க என்ன பண்ணோம்னா இதை கேட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஓவராலுக்கும் வந்து 6 சான்ஸ். அந்த கலர்ஃபுல் பால் வந்து ஸ்பீடா வரலாம், ஸ்லோவா வரலாம், ஸ்டக்காய் கொஞ்ச நேரம் மேல நின்று கீழே வரலாம். அதை விட்டு வெளியில வரக்கூடாது. அதை விட்டு வெளியே வரக்கூடாது. ஆனா அதுக்குள்ளதான் போடுவோம், பயப்படாதீங்க. அந்த சார் யார் வெல்கம் பண்றீங்களா? அவரை நல்ல கைத்தறி கொடுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம். வேற யாரும் இல்லை, நான் தான். அரவிந்த் சார் தான் இங்க வந்திருக்காரு. ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் யார் விளையாட வராங்க? ரெடியா? ரைட். Your time starts now. One, two points. நல்ல கைத்தறி கொடுக்கலாம் உங்களுக்கு.
பெப்பர் சிக்கன் இன்று வேலை செய்யுமே, பெப்பர் சிக்கன் இன்று வேலை செய்யுமே. சரியா மேடம்? ஐயோ, எனக்கு தெரியும் அவங்க ஏன் ஒண்ணு கூட கேட்ச் படிக்கல. எனக்கு தெரியும், நான் சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். So next. வரேன் வா. 1 2 ஓகே 3 பாயிண்ட்ஸ். சக்கரை பொங்கல் வேலை செய்யும். One and 2 points. Super. யார் யார் எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கோம். மேடம் மைக் கொடுங்க. எத்தனை பாயிண்ட்? 3 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸ். ஸ்டார் பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ். ஸோ யாரெல்லாமோ அவுட் ஆடமோ டான்ஸ் ஆடணுமே, இப்போ நாமளே அவுட் ஆயிட்டோமே, என்ன பண்றது? டான்ஸ் சாங் கமான் சீக்கிரம், மேடமால் நிக்க முடியல. உங்க டான்ஸ் இன்ப மலையில ஆடத்தானே இவ்வளவு பேர் காத்திருந்தோம். தேர்ட் ரவுண்ட்ல முக்கியமான சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. பாருங்க, தலையில ஒரு கத்திப்பாறை ஜங்ஷனே இருக்கு எங்களுக்காக. சோ நாங்க என்ன பண்ண போறோம்னா, நாங்க 2 பேர் தான் கேம் கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? திசை திரும்பிடுச்சுன்னா உடனே நம்ம ப்ராடக்ட் இங்க கொடுத்துடணும். வரேன் என்னை விட்டு புரிஞ்சு போறதுக்குள்ள அழுகுது. ஐயோ என்ன பண்ண சொல்றீங்க? ரைட், 3 காம்படிஷன் வெயிட் பண்றீங்க. 1 2 and 3. என்ன பண்ணோம்னா, அதுக்குள்ள நிறைய டப்பா இருக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்க குடுகுடுன்னு ஓடி போய் அந்த டப்பா முன்னாடி யோகா பண்ற மாதிரி உட்காந்துடணும். அந்த டப்பா எல்லாம் எடுத்துடணும். எனக்கு என்னன்னா, பெரிய டப்பா கீழே இருக்கணும், குட்டி டப்பா குட்டி டப்பா குட்டி டப்பா குட்டி டப்பா, அது மாதிரி 2 செட் ஆஃப் நீங்க எடுக்கணும். யாரு ஃபர்ஸ்ட் அடிக்க முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆர்டர் மாறி இருந்தா கணக்கு இல்லை, பாத்துக்குங்க. அதே மாதிரி காத்தடிச்சு கீழே விழுந்துருச்சு, தர சரியில்லை, அரவிந்த் மூஞ்சி சரியில்லை அப்படிலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது நீங்க. ஓகேவா? யார் ஃபர்ஸ்ட் அடிக்க முடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். இன்னொருத்தவங்க ரன்னர், இன்னொருத்தவங்க சூப்பரா டான்ஸ் ஆட போறாங்க. ரைட், மைக்கை மேடம் கொடுத்துருங்க. ரெடி அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இவ்வளவு நேரம் நீங்க விளையாண்டது முக்கியம் இல்லை. இந்த ரவுண்ட்ல இதுதான் வின்னர் யாரு ரன்னர் யாரு தெரிய போகுது. வரேமா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, வின்னர் யாரு தெரிஞ்சுக்குவோமே. உலகம் ஆடுற தப்பா இருக்கு, உலகம் ஆடுற தப்பா இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம், காதலே ஓடிவா. அட்டா கீழே தெரியுது. அவசரத்துக்குள்ள அண்டாக்குள்ள கை கூட கைப்படாது. அதே மேடம் ஆடு தப்பா இருக்கு.
ஆர்டர் தப்பா இருக்கு அவ்வளவுதான். நீங்க வாங்க, நீங்க வந்து பார்த்து தள்ளி விட்டுறாங்க. நீங்க தான் வின்னரு. இந்த ரன்னர் கடையில பயங்கர சண்டை நடக்குது. இது உங்களோடதா? இல்ல இல்ல, அவங்ககிட்ட இருந்தாலும் கடை வாங்குனீங்க. 2 பேருமே ஆர்டர் தப்பு. இது வந்து அவங்களோடது. அவங்களுக்கு கொடுத்துருவோமா? அவங்களுக்கு கொடுத்துருவோம். இந்தாங்க இருங்க, நான் ஒண்ணு செய்யறேன் இருங்க. இப்ப வின்னர் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ரன்னர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப வந்து வின்னர் செலக்ட் ஆயிட்டாங்க. ரன்னர் யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம். ரன்னர் என்ன பண்ண போறோம்னா, எடுத்த பாக்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வைக்க போறீங்க. யாரு ஃபர்ஸ்ட் கரெக்டா வச்சு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் ரன்னர். இதுக்கு அதுவே மேல ஏண்டா இந்த பாடுபட்டோம். ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. போகாத டப்பாவை உள்ள போனா எப்படி போகும்? முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது எங்களுக்கே வர உள்ள வைக்க தெரியாது. அதான் விஷயம். இங்க பாருங்க, 2:30 மணி ஆயிடுச்சுன்னா எபிசோடு முடிக்கணும். Super! You are the runner. என்ன ஃபீல் பண்றீங்க? லாஸ்ட் ஆயிட்டு போட முடியல. லாஸ்ட் பிரச்சனை இல்ல, அதனால என்ன இருக்கு. இப்ப நாங்க ஒண்ணு போடுறோம், அதுக்கு நீங்க டான்ஸ் மட்டும் பண்ணுங்க. போதும், போடுங்க டான்ஸ். பாட்டு பாடுறீங்களா? ரைட். இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, மேடம் வந்து மலையாள பாட்டு நமக்கு சூப்பரா பாட போறாங்க. பாருங்க. கடலினக்கரை போனோரே காணா பொன்னின போனோரே, கடலினக்கரை போனோரே காணா பொன்னின போனோரே, போய் வரும்போல் எந்து கொண்டு வரும் கை நிறைய, போய் வரும்போல் எந்து கொண்டு வரும் 14ஆம் ராவிலே நாடி கடையிலே மண் சிலங்கட நாடிலே மானத்தை பொண்ணு தராமோ. ஓ அடடடா, எவ்வளவு அழகான பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பாட்டுக்கு அப்படியே ஒரு டான்ஸ் பண்ண விடுங்க. இல்ல இதே பாட்டுக்கு, இந்த பாட்டுக்கு என்ன மேடம் டான்ஸ்? கடல்ல கரை போனோம், இதுதான் டான்ஸ். சூப்பர், ரொம்ப அழகான பழைய பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ ரன்னர் அண்ட் வின்னருக்கு ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு பேர்லேயே கலக்கிட்டு இருந்தவங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு 4-5 எபிசோட் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ இன்றைய வின்னர் அன்னபூர்ணி மேடம், யூ ஆர் த ஹோம் மினிஸ்டர் டுடே. ஹாய். உலக தமிழ் மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் வேணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றீங்கல்ல. ஸோ யூ ஆர் த ஹோம் மினிஸ்டர் டுடே. வரவா எப்படி செய்யுங்க? சூப்பர். உங்களுக்கும் ஒரு அன்பு பரிசு ஜி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அப்படி போட்டுங்க. சூப்பர். நம்மளோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்ட் ரொம்ப ட்விஸ்ட் ஆகி போச்சு. 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. அப்படி 2 பேரும் ஜஸ்ட் மிஸ்ல ரிட்டர்ன் எடுக்கிறதுல வந்து மேடம் லீட் போயிட்டாங்க. ஸோ யூ ஆர் த ரன்னர் பத்மாவதி மேடம், யூ ஆர் த ரன்னர் டுடே. ஒரு ஹாய், ஒரு ஹாய். என்ன டாட்டா சொல்றீங்க? உங்களுக்கும் ஒரு அன்பு பரிசு ஜி தமிழ் சார்பாக இப்படி போட்டுங்க. ஓ, இப்படித்தான் சரி கட்டுவீங்களா? சரி, எப்படியோ விடுங்கப்பா. என்ன ஃபீல் பண்றீங்க? This is the first time participating. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. சரியா? ப்ரோக்ராம் புதுசா. ரைட். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேடம் என்ன ஃபீல் பண்றாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நானே தான் ஃபர்ஸ்ட் வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்படியா? ஆமா இது வரைக்கும் லைஃப்லயே தான் ஃபர்ஸ்ட். ஆமா கேமே சரி. வெரி குட். டிவி இதுல இதான் ஃபர்ஸ்ட். டிவிலே தான் ஃபர்ஸ்ட். அரவிந்துக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. Thank you. மிகப்பெரிய விஷயம். ரைட், பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, சூப்பரா இங்க டான்ஸ் ஆடினவங்க, சூப்பரா பழைய பாட்டுலாம் ஞாபகப்படுத்தினவங்க, அமைதியா வெக்கப்பட்டுட்டே இருந்தவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு என்னுடைய சீஃப் கெஸ்ட் வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஓகே, ஸோ நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மெடிசன்ஸோட உங்களை சந்திக்கும் முறை தற்சமயம் விடுவது ஹோம் மெடிசன். நன்றி, வணக்கம்.